சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஆடி மாசம் கடக மாசம்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றதுண்டு. இந்த ஆடி மாசத்துக்கு ரொம்பவுமே விசேஷம். உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலங்கள் எப்பெல்லாம் ஆரம்பிக்கிறதோ அப்பெல்லாம் ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதத்தினுடைய தொடக்கத்துல. அதே மாதிரி ஆடி மாசம் ஜோதிட சம்பந்தமா பார்க்கும்போது சந்திரனுடைய வீட்டுல சூரிய பகவான் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை நிர்ணயிக்கிறது ஜாதக கட்டத்துல இருந்தாலும் தசாபுத்தியில இருந்தாலும் கோச்சார பிரகாரம் சூரியன் சந்திரன் அந்த இடத்தை எப்போ தொடரதோ, அதே மாதிரி குருவுடைய அனுகிரகம் எப்போ கிடைக்கிறதோ அப்போ நமக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆகும், நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஆடி மாசத்துல பாத்துட்டீங்கன்னா சந்திரனுடைய வீட்டுல கரெக்டா சூரியன் நகரக்கூடியது. இந்த சந்திரனுடைய மாசம்னா இது அம்பாளுக்கு உண்டான அற்புதமான மாதம். இந்த மாதத்துல எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எந்தெந்த தோஷங்கள்லாம் தவிடுபடி ஆகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாசத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அம்பாளை பூஜை பண்ணும்போது இச்சா கிரியா ஞானா சக்தின்னு சொல்லுவாங்க. 3 சக்திகளும் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் இருக்கு. 1. 2வது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதத்துல நம்ம என்ன வேண்டுமோ அந்த காரியங்கள் சக்சஸ் ஆகும். 2வது. 3வது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தடங்கள் திருஷ்டி இது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது அம்பிகை ஆகப்பட்டவள் இந்த மாதத்துல ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி பூஜை, ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும் பொழுது நமக்கு எல்லாமே தவிடுபடி ஏறுறது அந்த திருஷ்டியும் கூட. இந்த மாசத்துல எவரொருவர் மகாலட்சுமி பூஜை பண்றாரோ அவளுக்கு செல்வ செழிப்பு கூடி வரும்னு சொல்லலாம். இந்த மாசத்துல எவரொருவர் ராகு கால பூஜை பண்றாளோ அவளுக்கு எல்லா விதமான தடங்கல்களும் போகும். இந்த மாசத்துல எவரொருவர் அஷ்டமி பூஜை பண்றாளோ அவளுக்கு அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம், காளியினுடைய பூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும். பஞ்சமி பூஜை பண்றவங்களுக்கு வாராகியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதங்கள் உண்டு. எப்போ பௌர்ணமி அன்னைக்கு, ஆடி பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணும்போது பார்வதி பரமேஸ்வருடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. ஆக இந்த மாசத்துல ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம். இப்படி ஆடி மாசமே ரொம்ப விசேஷகரமான ஒரு அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நாள் பூஜையும் அதற்கு அவ்வளவு விதமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கு. அதுவும் பல கோயில்கள்ல, குறிப்பா அம்பாள் கோயில், உலகெங்கும் இருக்கக்கூடிய அம்பாள் கோயில்ல இந்த வாரம் இந்த வெள்ளிக்கிழமைகள்ல பார்த்துட்டேன்னா லக்ஷார்ச்சனை, லலிதா சகஸ்ரநாமம், ஊஞ்சல் உற்சவம், திருக்கல்யாண உற்சவம், அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை, வேத மந்திரங்கள் போன்ற பல்வேறு விஷயம், சண்டி யாகங்கள் போன்றதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமா இருக்கு. அதனால உங்க வீடுகள்லயும், ஏன்னா இல்லந்தோறும் கோயில்னு சொல்லுவாங்க, உங்க வீடுகள்லயும் அம்பாளை மனசார வேண்டி இந்த மாதம் ஆராதனை பண்ணும்போது பூர்ணமான அனுகிரகம் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா.